அனைவருக்கும் வணக்கம். இயர் வைஸ் டேட்டா சீரீஸ்ல நம்ம இப்போ 1909 இருக்கோம். சரிங்களா, 8 வருடங்களை கடந்திருக்கோம். 8 வீடியோஸ் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு உபயோகமாக தான் இருந்திருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா, இந்த வீடியோ 1909 8 தகவல்கள் இருக்கு டெக்ஸ்ட் புக்ல இருந்து மட்டும். சரிங்களா, ஸோ தகவல் 1. ஸோ 2 சட்டங்கள் நிறைவேற்றப்படுது. 1909 2 சட்டங்கள் இந்தியாவில் நிறைவேற்றப்படுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவுன்சில் ஆக்ட், இந்திய கவுன்சில் சட்டம், இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 சட்டம் 1. சரிங்களா, அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசமைப்பு சட்டம், இந்திய அரசு சட்டம் 1909 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ரெண்டுமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கான தகவல் 1. 2 சட்டங்கள், இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909. சரிங்களா, தகவல் 1. தகவல் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மின்டோ மார்லி ரீஃபார்ம் 1909 அறிவிக்கப்பட்டது. சரிங்களா, மின்டோ மார்லி அரசியல் அமைப்பு சீர்திருத்தங்கள் எந்த வருடம்? 1909. இதுவும் ரொம்ப ஃபெமிலியரானது தான். சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான். ஸோ இதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுதான் உங்களுக்கான தகவல் நம்பர் 2. ஸோ தகவல் 3, அந்த காலகட்டங்கள் 1909 அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, பிராமின்ஸ் தான் வந்து ஜாஸ்தியாக வந்து படித்தாங்க, டிகிரி அளவுக்கு போனாங்க. அரசோட முக்கியமான பணிகள் எல்லாம் பிராமின்ஸ் தான் நிறைய இருந்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பிராமின்களுக்கு மட்டும் பிராமணர்களுக்கு மட்டும் எதிராக வந்து ஒரு அமைப்பு உருவாக்குச்சு. சார், நான் பிராமின்ஸுக்கு ஆக ஒரு அமைப்பு. சரிங்களா, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஹெல்ப் நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், பிராமணர்கள் அல்லாத மாணவர்களை உதவி செய்வதற்காக ஒரு அமைப்பு உருவாகுது. எப்போ? 1909 நம்ம தான் ஃபார்ம் பண்ணோம், தமிழ்நாட்டில் பர்டிகுலரா. சரிங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன், மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன், மதராஸ் பிராமணர்கள் அல்லாதோர் சங்கம் 1909 ஃபார்ம் பண்ணாங்க. இதுதான் உங்களுக்கான தகவல் நம்பர் 3. தகவல் நம்பர் 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி நான் பிராமின் அசோசியேஷன் ஃபார்ம் ஆன மாதிரி ஹிந்து சபான்னு ஒண்ணு ஃபார்ம் ஆகுது. எங்கன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப்ல. சரிங்களா, பஞ்சாப் ஹிந்து சபா 1909 ஃபார்ம் ஆகுது. அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு முஸ்லீம் லீக்லாம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க 1905 நினைக்கிறேன். 1905 அப்போ வந்து தப்பா கூட இருக்கலாம், பார்த்துங்க. 1905 1906 செக் பண்ணிக்கலாம், ஒரு நிமிஷம். சரிங்களா, முஸ்லீம் லீக்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா. முஸ்லீம் லீக் வந்து 1906 ஃபார்ம் ஆகுது. முஸ்லீம் லீக்குன்னு ஒரு லீக் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு அசோசியேஷன். ஹிந்துஸ்க்குன்னு ஒரு தனியா வேணும், அவங்களோட கருத்தியல்கள்லாம் எடுத்து சொல்ல அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து பஞ்சாப்ல சின்ன அளவுல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு, பஞ்சாப் ஹிந்து சபா. இது ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, நமக்கு இந்துத்துவ சபை தெரியும், இந்து மகா சபை தெரியும் இல்லையா, இந்து மகா சபை. அதுக்கான அடிக்கோலிட்டது இந்த பஞ்சாப் ஹிந்து சபா தான். சரிங்களா, ஸோ 1909 பஞ்சாப் ஹிந்து சபா உருவாக்கப்பட்டது. இதுதான் உங்களுக்கான தகவல் நம்பர் 4. சரியா, அடுத்தது தகவல் 5 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பெங்களூர்ல இப்ப இருக்குல்ல, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், நம்ம நிறைய பேர் போகும் நினைக்கக்கூடிய ஒரு இடம், சயின்ஸ்ல ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம். சரிங்களா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்னு இருக்கு இல்லையா, அது ஆரம்பித்த வருடம் 1909. எஸ், 1909 பெங்களூர்ல 2 பேர் இதுக்காக உழைச்சாங்க, நிறைய ஃபண்ட்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, கேபிட்டல். சரிங்களா, யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜே.ஆர்.டி. டாடா அண்ட் மகாராஜா, மைசூர் மகாராஜா. இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து நமக்கு ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. சரிங்களா, 1909 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். எகைன் எங்க 1909 ஜே.ஆர்.டி. ஜம்ஷெட்ஜி டாடா வந்தான்னு நீங்க யோசிக்கலாம். 1904 இறந்தவர் எப்படி மறுபடியும் வந்தாங்கன்னா, அதே காரணம் தான். எப்படி 1907 டிஸ்கோ ஆரம்பிச்சாலும் அதே மாதிரி இவர் வந்து பல முன்னேற்பாடுகள்ல செஞ்சிருந்தார். சரிங்களா, அதனால ஜம்ஷெட்ஜி டாடா தான் ஆரம்பிச்சாருங்கிறது இன்டர்நெட்ல உள்ள தகவல். சரிங்களா, புத்தகத்தில் உள்ள தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜே.ஆர்.டி. டாடா. நமக்கு அப்ப ஜே.ஆர்.டி. டாடா தான் தகவல் தேவை. சரிங்களா, நம்ம அப்படியே ஆன்சர் பண்ணலாம், பட் அது தப்பா இருக்கு. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, ஜே.ஆர்.டி. டாட்டாக்கு அப்போ வயசு 5. சரிங்களா, ஸோ சின்ன ஒரு கான்ட்ரோவர்சி தான், தப்பு இல்லை. ஸோ 5th டேட்டா இதுதான். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து ஜே.ஆர்.டி. டாட்டா அண்ட் மைசூர் மகாராஜாவோட ஸ்பான்சர்ஷிப்ல, கேபிட்டல் ஃபார்மேஷன்ல வந்து 1909 பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்றாங்க. சரியா, இதுதான் நமக்கான தகவல் நம்பர் 5. ஓகே, அடுத்தது 6வது தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வி.டி. சாவர்கர். எஸ், வி.டி. சாவர்கர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு. சரிங்களா, இந்திய விடுதலை போர் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். சாவர்கர் அவங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ்ல வந்து வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ட்டு, என்னது தி வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், அதாவது இந்திய விடுதலை போர்னு ஆரம்பிச்சிருந்தாரு.
அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா 1857 ஒரு பெரும் புரட்சி ஏற்பட்டது இல்லைங்களா, அதுதான் இந்தியாவோட முதல் விடுதலை போர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா, அந்த பேஸ் பண்ணி எழுதப்பட்ட புத்தகம் தான் தி வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். ரைட்டா, அந்த புத்தகத்தை பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு, பப்ளிஷ் ஆன ஆண்டு 1909, இந்த வருஷம் தான். சரியா, ஸோ இதுதான் நமக்கான தகவல் 6. சரியா, ஸோ 7வது தகவல் அதிக முக்கியத்துவம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. என்ன அப்படின்னு, நம்ம உள்ளாட்சி அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு அதிகாரங்கள் 1908 லார்ட் பிபின் பிரபு கொடுத்துருந்தா இல்லைங்களா, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட வாரியங்களுக்குன்னு ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி இருந்தாங்க. மாவட்ட அளவில் நீங்க பாத்துக்கணும் அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவல்துறை, கல்வித்துறை, துப்புரவுத்துறை. காவல், கல்வி, துப்புரவு, போலீஸ், எஜுகேஷன், சானிடேஷன். இந்த 3 துறைகள் மட்டும்தான் மாவட்ட அளவுல கண்ட்ரோல் வந்துச்சு. இந்த மாவட்டங்கள் வந்து இந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்க பாத்துங்க. போலீஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்க, எஜுகேஷன் எப்படி வேணுமோ முடிவு பண்ணீங்க, துப்புரவு என்ன லெவலில் வச்சுக்குங்க அப்படின்னு 1909 வரைக்கும் இந்த 3 டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் நம்ம கையில இருந்தது. 1909 வரை. சரிங்களா, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கான தகவல் நம்பர் 7. சரிங்களா, ஸோ இறுதி தகவல், நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற தகவல் எப்பவும் போல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கு இல்லைங்களா, தேசிய காங்கிரஸ், அதோட மீட்டிங், ஆனுவல் மீட் வந்து 1909 லாகூர்ல நடக்குது. எத்தனை முறை நடக்குது? 4 முறை நடக்குது. சரிங்களா, ஸோ எந்தெந்த இயர்னு பாத்தீங்கன்னா 1893, 1900, 909 அண்ட் 1929. சரிங்களா, 4 முறை நடக்குது லாகூர்ல இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ இதுதான் நமக்கான தகவல் நம்பர் 8. ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா, மீண்டும் ஃப்ரீ டைம்லாம் இந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. அப்போதான் வந்து நமக்கு கண்டென்ட் வந்து மைண்ட் ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமுக்காக போகும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட போகலாம். எந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலும் நான் அடிக்கிறேன் அப்படின்ட்டு போகலாம். படிச்சது மட்டும் வரும்னு பயந்துட்டுலாம் போகலாம். ஸோ கெத்தாக போங்க, எக்ஸாம் எழுதுங்க, நல்ல மார்க் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.